இந்த காட்சியை நீங்கள் பல இடத்துல பார்த்துருப்பீங்க. கரையான்கள் இந்த மாதிரி காஞ்சி கிடக்கிற குச்சி மேலே மண்ணை வச்சு அப்படியே ஒரு கூடு மாதிரி கட்டியிருக்கும். அதுக்கப்புறம் உள்ள குச்சியெல்லாம் அரிச்சு சாப்பிட்டுட்டு இந்த கூட்டை அப்படியே விட்டுட்டு போயிடும். மண்ணாலான இந்த கூட்டை விட்டுட்டு போயிடும். அது ஒரு டியூப் மாதிரி இருக்கும் அந்த கூடு. அதுக்கப்புறம் பிடிச்சி நசுக்கிட்டிங்கன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது. இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்குது, ஈரப்பதமாக இருக்குது. இப்போ நான் நசுக்க மாட்டேன். இதை நசுக்குனா உள்ளே கண்டிப்பாக கரையான் இருக்கும். கரையான் காஞ்ச குச்சியை சாப்பிட்ணும்னா அப்படியே வந்து அரிச்சு சாப்பிட்றலாம்ல. ஏன் இந்த மாதிரி கூடு கட்டுது? ஏன்னா கரையான்களோட உடம்பு வெளியில் உள்ள வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வெப்பநிலையை ஏற்றுக்காது. அதனால் அதுங்க மண்ணுக்குள்ளே மட்டுமே வாடுறதுக்கு பழக்கப்பட்டது தான். அதுக்காக ஒரு குச்சி இந்த மாதிரி காஞ்சிருக்கிறத பார்த்துச்சுன்னா கரையான் வந்து அந்த குச்சியை சுற்றி முதல்ல அதை சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குச்சியை சுற்றி ஒரு மண்ணாலான ஒரு டியூப் மாதிரி அந்த குச்சியோட வடிவமைப்புக்கே ஏற்ற மாதிரி ஒரு கூடை கட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே கட்டிக்கிட்டு இருக்குது, காட்டுறோம் பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரு குச்சி இருக்குது, அதுக்கு மேலே அப்படியே பொறுமையாக மண்ணை கொண்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்குது. இன்னும் அந்த குச்சி அதுங்க சாப்பிடவே ஆரம்பிக்கல. முழுசாக மண்ணை கட்டி அந்த டியூபை மொத்தமாக கொண்டு போய் அதுங்களோட புத்தோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த குச்செல்லாம் அரிச்சு சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட்டுட்டு இதை விட்டுட்டு போயிடும். அது வந்து மற்ற உயிரினங்கள்டேருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காகவும் அதிகப்படியான வெப்பநிலையிட்டேருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி கூடை கட்டுது. இது பாதுகாப்பான முறையில் தன்னோட உணவு தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கான ஒரு தற்காலிகமான கூடு தான்.